வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அமைச்சரவையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றம், கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய உதயநிதி பதவிக்கான, துணை முதலமைச்சர் பதவிக்கான விமர்சனங்கள், இதை குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர் பங்கேற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா சற்று நேரத்தில் நம்மோடு இணையுள்ளார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 3 பேருக்குமே வணக்கம். 3 பேருக்குமே வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார், துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதயநிதியினுடைய இந்த விவகாரம் கொஞ்சம் விமர்சனம் ரொம்ப கூடுதலாக எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இங்கே நீண்ட காலமாக இருந்த உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அடுத்த அதிகாரப்பீடம் இவர் தான் அப்படிங்கிறத அடையாளம் காட்டி இருக்கிறாங்க இதன் மூலமாக என்று வைக்கப்படக்கூடிய விமர்சனம், இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று தானா? இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுப்பதற்கான முன்னோட்டமாக இப்பவே இதையெல்லாம் தொடங்கிட்டாங்களா? ஏன்னா நாங்கள் இதை வீடு வீடாக கொண்டு செல்ல போகிறோம்ட்டு பிஜேபி இதை சொல்லி இருக்கக்கூடியது, இதெல்லாம் எப்படி சார் பார்க்கிறது? இது வணக்கம் சத்தியம் டிவி நேயர்களுக்கு. அதை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, முதல்ல அதுல இருந்து ஆரம்பிப்போம். சரி, இவ கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன ஆக போகுது? அதாவது வாரிசு அரசியல், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப காலமாவே இருந்துகிட்டு இருக்கு. அது பர்டிகுலர்ல திமுகவை பொறுத்த மட்டும் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது எல்லாத்துக்கும் அது ஒண்ணு அவங்க மறைக்கலையே. சரி, ஒரு இப்ப என்ன ஆக்சுவலி இப்ப பிஜேபிக்கு வேற இஷ்யூ கையில எடுக்காதனால இங்க அதை எடுத்து வச்சுட்டு முதல்ல ஆன்டி ஹிந்து அப்படின்னாங்க, இப்ப டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்றாங்க. அதாவது அரைச்சமாவையே அரைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஹைலைட் பண்றதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வீடு வீடா எடுத்து போய் நோட்டீஸ் கொடுக்க போறோம். எல்லா டிவிலையும் தான் அதை சொல்லியிருக்காங்க. சரி 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 இப்ப நீங்க பார்ட்டியில இவருக்கு ஆமா, இது ஒரு அட்வான்டேஜ். அவருக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி அவருங்க தாத்தாவில இருந்து அவரு தான் பதவியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பதவிக்கு வராரு. இப்ப இவருக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அட்வான்டேஜ் அது அமையுது. பட் அது யாரு கேட்கணும்? பார்ட்டியில உள்ள இருக்கிறவங்க எதானே கேட்கணும். அவங்களுக்கு பிடிக்கலைனா அவங்க இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வர்றதையோ, அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்படுவதையோ உள்ளிருக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தானே பிரச்சனை. சரி, இது எந்த விதத்துல டெமோக்ரஸியோ இல்ல நம்மளுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸையோ ரீரைட் பண்ண போகுது? ஏற்கனவே அவரை நம்ம எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், அவரை ஒரு மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெப்டி சிஎம்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அந்த கட்சி வருங்காலத்துல அதோட உள்கட்டமைப்பை பலப்படுத்த இளைஞர்கள் கையில கொடுக்கறதுக்கும் ஒரு தெரிந்த முகமாகவும் அறியப்பட்ட முகமாகவும், அதே நேரத்துல ஒரு பவர்ஃபுல் அந்த ஃபேமிலி ஒரு 50 வருஷமா அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த பார்ட்டியில அந்த ஃபேமிலி அந்த பார்ட்டியை வெரி வெரி ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதாவும் தானே இருக்கு. அப்படிதான் கொண்டு வராங்க. இப்ப அவங்க ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க. அவங்க நீங்க இப்ப உட்காந்துட்டு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் போய் சொல்லிட்டு ஏங்க, இவங்க பிஜேபியில எல்லாம் இல்லைங்களா? பிஜேபியில சும்மா கிட்டத்தட்ட 25 ஒரு டைனாஸ்டியை சேர்ந்தவங்க, வாரிசை சேர்ந்தவங்க பார்ட்டியில தலைமையில இருக்கிறாங்க. சரி, இவங்க அதெல்லாம் சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் மறைக்கிறது, கட் அண்ட் பேஸ்ட் பண்றது, இதேவா எத்தனை காலத்துக்கு ஓட்ட போறாங்க? ஓகே. இன்னொன்னு, இப்ப பக்கத்திலே பொம்மை அவரோட சன்னு தான் இருந்தாங்க. பழைய எஸ்ஆர் பொம்மையோட சன்னு தான் பிஜேபி சிஎம் இருந்தாரு. ஓகே. ஏன் சொல்ல வர அப்படின்னா, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்றது இப்ப ஒரு பெரிய ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, 3 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 30% பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்திருக்கிற
எம்பிஸ் தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜனநாயகத்துல ஒரு காமன் மேன், அதாவது சாதாரண மனிதனுக்கும் அந்த டெமோக்ரஸியில நின்று போட்டி போட்டு அதை வர்ற ஒரு ஸ்பேஸை கம்மி பண்ணுதுன்றது உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. பட் இது வந்து பரவலாக எல்லா கட்சியிலும் இருக்கு. அதனால அதை நம்ம ஒண்ணு அதை வந்து அது ஒரு ஸ்டேல் பாலிடிக்ஸ்ங்க. அது ஸ்டேல் பாலிடிக்ஸ். அதை வச்சுதான் வந்து கட்சி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பா இருக்கு. அங்க இருக்கிற சீனியர்ஸ் வந்து அந்த இளைஞரை ஒத்துக்கிறாங்க. வேற ஒரு இளைஞர் ஏன் வரக்கூடாது? ஒரே ஒரு இடைமறித்தல் தான். அதாவது ஒத்துக்கிறாங்களா, பேச முடியாம இருக்கிறாங்களா? ஜனநாயக பார்ட்டி தானே அது. சார் இல்ல சார், ஒத்துக்கிறாங்களா இல்ல பேச முடியாத சூழல்ல இருக்கிறோம்ட்டு பேசாம இருக்கிறாங்களா? அங்க திமுக பேச்சாளர் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. சரி. ஆனா ஒண்ணு என்னைய பொறுத்த மட்டும் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள தானே இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கனிமொழி ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. அவருக்கு தெரிந்து தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சீனியர்ஸ் எல்லாம் போய் இப்ப இருக்கிற சீனியர்ஸ், நான் சொல்ற வீரபாண்டிய ஆறுமுகம், கோசி மணி, அந்த சீனியர்ஸ் இல்ல. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து ரொம்ப ஒருவேளை அதனாலதான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சீக்கிரம் ஒரு 40-30 வருஷம் கலைஞருக்கு கீழே வச்சிருந்தாரே ஒழிய அது ஏன் அவரை எலிவேட் பண்ணல? ஏன்னா அப்ப இருந்த சீனியர்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ், ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் டைப் சீனியர்ஸ் இருந்தாங்க. லைக் வீரபாண்டி ஆறுமுகம், கோசி மணி, இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவர் கேட்கிறாரு, அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு. அது ஒரு பார்ட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க இப்ப செகண்ட் ரன்ல அவங்களுக்கு இருக்கிற ஜூனியர்ஸ் தானே இப்ப சீனியர்ஸா இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப அவர் எம்.கே. ஸ்டாலின் அவங்கள ரீட் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. ஓகே. இப்ப அவரு தானே இது வந்து பார்ட்டியோட, இது சீஃப் மினிஸ்டரோட ஒரு பார்ட்டியோட டெசிஷன் கிடையாது, சீஃப் மினிஸ்டரோட டெசிஷன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே. கட்சியில இருந்து இது வரல, அது பார்ட்டியோட இதுல இருந்து வரல. சீஃப் மினிஸ்டரோட அவரோட ப்ரிரோகேட்டிவ். அவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, பீப்புள்ஸ் மேண்டேட். நீங்க ஒரு கேபினெட் அவரை சிஎம் செலக்ட் பண்றீங்க, அவர் தான் உங்களை மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இது சிஎம் ஓட ஒரு டெசிஷன் அது. சோ ஆனா இதுல வந்து ஒரு வாய்ஸஸ் ஆஃப் டிசன்ட் ஏன் வரல அப்படின்னா இல்ல, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போதைக்கு அந்த பார்ட்டி சைடுல இருந்து இல்ல. ஓகே. கேபினெட் சைடுல இருந்து இல்ல. ஓகே. நீங்க யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? ரெண்டு பிஜேபியும் ஒரு சில நேரங்கள்ல இந்த அதிமுகவும் எதிர்கட்சிகள் பேசத்தானே செய்வாங்க. சரி சரி சரி, அது ஒண்ணு தப்பு, தவறில்ல. ஓகே ஓகே ஓகே. சந்திரகுமார் சார் வணக்கம். சந்திரகுமார் சார் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அமைச்சரவை மாற்றம், அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ் அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அமைச்சரவை மாற்றத்தை கடந்து கூடுதலாக நீங்க இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஒரு சில அமைச்சர்கள், பவள விழாவில் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பழனிமாணிக்கம் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக வைத்த கோரிக்கை, இது எல்லாம் உந்தி தள்ளியதா அல்லது நம்ம பார்ட்டியை வலுப்படுத்தணும், இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் வலுப்படுத்தணும், ஒரு பகிர்ந்து கொடுக்கணும், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா சார்? சார், ஒரு சத்தியம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பார்த்தா சார், முதலமைச்சர் அவர்களுடைய நீங்களே சொல்லிட்டீங்க, முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய டிசிஷன். பட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதாவது இவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு பூரா வந்து பல்வேறு இடங்களுக்கு அவர் வந்து மாவட்டங்களுக்கு துறை சார்ந்து அவர் ஆய்வுக்கு போனார். அவருடைய துறை சார்ந்து சரி அங்க போயிருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா கலெக்டர் அலுவலகத்துல உட்கார்ந்து அவருடைய துறை சார்ந்து மற்றும் மற்ற துறைகள் சார்ந்து கூட பல்வேறு ஆய்வுகளை நடத்திட்டு வந்தார். இதற்கெல்லாம் என்னன்னு காரணம்னு கேட்டீங்கன்னா,
ஒரு முதலமைச்சர் அப்படின்றது, அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்திருந்த முதலமைச்சர்ல வேற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் எந்த ஒரு செய்தியாக அல்லது எந்த ஒரு நிகழ்வாக எதுவாக இருந்தாலும் நேரடியாக அந்த களத்திலே சென்று அந்த நிகழ்வை செய்கின்ற ஒரு சாதாரண சாமானிய முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் பரவலாக அவரால் செல்ல முடியவில்லை. செல்ல முடியாத சூழலில் அடுத்த கட்டமாக அப்படிங்கின்ற பொழுது இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்ற முகமாக தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரதமர் முதற்கொண்டு உள்துறை அமைச்சர் வரைக்கும் அவரை கண்டு அவருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு இளம் தலைவராக இன்றைக்கு எங்களுடைய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அவர் உருவாகி இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய செல்வாக்கையும் அவருக்கு இருக்கின்ற பாப்புலாரிட்டியும் கட்சியும் ஆட்சியும் பயன்படுத்திக் கொள்வதிலே என்ன தவறு இருக்கிறது? முதல் பாயிண்ட். இரண்டாவது, அவர் துணை சார் சொல்லுங்க. பேசலாம் சார், பேசலாம். நீங்க கரெக்ட்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதாவது அதே போல இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கட்சியிலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்டையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாயிருக்கு. உதயநிதியா வரட்டு சார், நல்லது. அதாவது அவருடைய முகமே சார் குழந்தைத்தனமான முகம். அவருடைய முகத்தை பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமான முகம். அவரை யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க சார். ஒண்ணு அதை மட்டும் நீங்க எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணி யார் வேணாலும் கேளுங்க. அதாவது கட்சி ரீதியாக அவரை பிடிக்காமல் போகலாம் ஒழிய தனிப்பட்ட உதயநிதி என்று சொன்னால் நல்லவரு, எல்லாம் நல்ல வேகமா செய்யறாரு, எல்லா பக்கம் போறாரு வராரு, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. அதே போல உங்களுக்கான செய்தியாளர் பேட்டியில கூட பாத்தீங்கன்னாக்கா தலைவர் கலைஞரும் எங்களுடைய தலைவர் தளபதியும் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஒரு பதில் சொன்னால் எப்படி இருக்குமோ அது போன்ற பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அதே போல 2019 சட்டமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செங்கலை வச்சு ஒட்டுமொத்த பிஜேபி பாஜகவினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தை இன்னைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்துல அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. இரண்டாவது, இது வாரிசு என்ற அடிப்படையில் இதை பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இயக்கமே ஒரு குடும்ப இயக்கம். இரண்டாவது, அதிமுகவிலே வாரிசு அரசியல் இல்லையா? அதே போன்று பிஜேபியில இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார், மத்திய அமைச்சரவையிலே 19 பேர் வாரிசு அரசியலினுடைய அடிப்படையிலே வாரிசு அடிப்படையில பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம திமுக மட்டும் சொல்வது என்பது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற வைத்தெரிச்சலை வெளியே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய வேறு எதுவும் இல்லைதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், நீங்க நான் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதோ அல்லது வானதி சீனிவாசன் சொன்னதோ இல்லை ஐயா ராமதாஸ் சொன்னதோ குறித்தோ நான் உங்ககிட்ட இரண்டாவது சுற்றுல கேள்வி கேட்குறேன். ஆனால் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் போகிறார், எல்லா துறை ரீதியாக ஆய்வு செய்கிறார், கட்சி தொண்டர்கள் எல்லாம் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள விரும்புவது சார், நீங்கள் இவர் வேறு மாவட்டங்களுக்கு போகும்போது, அதாவது முதலமைச்சர் போக முடியாத இடங்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் போகும்போது முதலமைச்சருடைய பிரதிநிதியாகவே உதயநிதியை பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்களோட கட்சி தொண்டர்கள் வேணா ஒரு வேளை பார்க்கலாம், அவர் இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கிறாரு, பொறுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரமும் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக அவரை பார்க்குதா சார்? இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க, துணை முதலமைச்சர் பொறுப்பு. அதுக்கு முன்னாலே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்களா? மக்கள் அப்படிதான் பாக்குறாங்களா? இல்ல அதற்கு முன்னாடி அதிகாரிகளோ ஆட்சி அதிகாரிகள் அது மாதிரிலாம் பார்க்கல. ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமே அவரை பார்த்தாங்க. அந்த துறை சார்ந்து மட்டுமே எல்லா நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்ப எங்க ஊருக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு எங்க ஊருக்கு வந்தாரு. எங்க ஊருக்கு வருகின்ற பொழுது அவருடைய துறை சார்ந்து ஒரு ஸ்டேடியம் ஒன்று ஓபன் பண்றோம். அதற்கு பிறகு அவருடைய துறை சார்ந்து ஒரு மாணவர்களோடு கலந்துரையாடணும் அவர் துறை சார்ந்து. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சில நலப்பணிகள் திட்டங்கள் எல்லாம் முடிவுற்று துவக்க பெறாமல் இருந்தது. அதை நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே வச்சு அந்த அலுவலகத்திலேயே வச்சு அங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த இடத்திலேயே எல்லா கட்டிடங்கள் அந்த நலத்திட்டங்களை எல்லாம் நாங்க கொடுத்தோம். இதுல எந்தவித தவறோ அல்லது தவறுக்கான இதோ எதுவுமே கிடையாது. அதே போல இன்றைக்கு ஆனா அந்த விழாக்களுக்கு எல்லாம் வந்தார் இல்லைங்களா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இடத்துல மக்கள் எப்படி ஆரவாரத்தோடு எழுச்சியோடு அவரிடத்துல கை கொடுக்குவதும் அவருடைய கண்களை அவருடைய கன்னத்தை பிடித்து அவரை கொஞ்சுவதும் போன்ற
பல்வேறு சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவரை முதலமைச்சருடைய பிரதிநிதியாக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் எங்களை போன்றவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. ஓகே சார், ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம் சார். எங்கே போனது அமைச்சரவை மாற்றம், எங்கே போனது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் வைக்கிறாரு. இந்த வாரிசு அரசியலை நாங்கள் மக்கள்கிட்ட வீடு வீடாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன இங்கே என்ன மன்னராட்சி நடக்கிறதா, இவருக்கு அடுத்து இவரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் கொண்டு போக போகிறோன்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரொம்ப முறைப்படி தேர்தலில் நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த பதவிகளை உதயநிதி ஸ்டாலின் அடைந்திருக்கிறார். இதில் ஏன் பிஜேபி ஏன் இவ்வளவு கோபப்படுறதுக்கு, இதில் இதை நாங்கள் இவ்வளவு ஒரு மாதிரி இப்போ இதில் சமூக நீதி என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அரவிந்தாட்சனுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது திருமதி தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா என்னுடைய பார்வையில திரு உதயநிதி அவர்கள் இதுவரை இளவரசராக இருந்தார். இன்றைக்கு நேற்றைக்கு அவர் பட்டத்து இளவரசராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். இவ்வளவுதான். சரியா? ஏற்கனவே அவர் இளவரசராக இருந்தார், ஆனால் பட்டத்து இளவரசனாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். சரி, ரைட். நான் ஐயா இளங்கோவன் ராஜசேகரன் அவர்கள் சொன்னாங்க, இந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அதுல நெப்போட்டிசம்னு ஒண்ணு இருக்கு, இந்த உறவு முறை அரசியல்னு ஒண்ணு இருக்கு, நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது ஐயா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவிக்கு பொறுத்த தகுதியானவரா இல்லையா என்கிற விஷயத்துக்குள்ள நான் போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது முதலமைச்சருடைய ப்ரோவாகேட்டிவ்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் நினைத்தால் யாரை வேண்டும் என்றாலும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த பதவிக்கும் கொண்டு வர முடியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மேலும் ஆளுநர் அவர்களே ஒத்துக்கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நம்ம அதுக்குள்ள போய் சர்ச்சைகளுக்குள்ள போக விரும்பலாம், அது முடிஞ்சு போச்சு. அதே நேரத்துல இது ஜனநாயகம் என்பது மக்கள் சார்ந்தது. மக்களை சுற்றி, மக்களை மையமாக வைத்து, மக்களுடைய மேண்டேட், அதாவது மக்களுடைய கருத்துக்களை, தீர்ப்புகளை மையமாக வைத்து அமைவதற்கு பேர் தான் ஜனநாயகம். அதனால இது சர்வாதிகார நாடு கிடையாது. சர்வாதிகாரமான அரசியல் கட்சிகளும் நம்ம இந்திய நாட்டுல கிடையாது. எல்லா கட்சிகள்லயும் எல்லோருக்கும் எல்லா கேள்விகளும் கேட்கிற உரிமையும் உண்டு. எல்லோருக்கும் எல்லா பதவிகளையும் அடைய வேண்டும் என்கிற ஆசையும் நியாயமான உரிமையும் கூட இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம். இதுல நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கி இருப்பதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது பொறாமை இருக்கிறதா அல்லது ஆவேசம் இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்ல, அது வேற. அதை ஒதுக்கி வச்சிருங்க. அதே நேரத்துல திரு புரோட்டோகால் படி முதலமைச்சருடைய மகன் என்பது ஒன்று, அதுக்கு பிறகு முதலமைச்சருடைய மகன் என்பதை தாண்டி அவர் துணை முதலமைச்சர் என்கிற பொழுது முறை புரோட்டோகால் படியே என்ன பண்றாருன்னா மேல வந்துருவார், உயர்ந்த இடத்துக்கு. அதான் அவருடைய வரிசை மாறிடும். அப்படி இருக்கும்போது திரு துரைமுருகனோ திரு நேரு அவர்களோ இன்னைக்கு பேசல. அவங்கெல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். திரு கே நேரு அவர்களோ திரு துரைமுருகன் அவர்களோ திரு பொன்முடி அவர்களோ அவர்கள் எல்லாமே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர அது நான் இல்லைன்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு சலசலப்பு அங்கே தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஜனநாயகத்துல நீங்க உங்க கட்சி, உங்க ஆட்சி, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அது வேற. ஆனால் நீங்க மக்களை சார்ந்து, ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற நீதிபதிகள் வாக்காளர் பெருமக்கள். அவர்கள் நீங்க இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இடத்தில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் மக்களும் சேர்ந்து கொண்டாடுவதை போல உங்களுக்கு தெரியுமோ தவிர, ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஏன்னு கேட்டா
பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கோடு இருந்த தலைவர்கள் இல்லை. ஆனால் 1967 பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலான அந்த காங்கிரஸ் இயக்கம் தோற்று போனது. ஆட்சி அதிகாரம் மாறிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது. ஆனால் ஒரு 6 மாச காலத்துக்குள்ள திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்களால் 1989 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு நடந்த 89 தேர்தல் வரை ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல நெருங்க முடியல. ஒண்ணு. இரண்டாவது 1991 வரையும் 89 இருந்து 91 வரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. 91 இருந்து 96 வரை மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய மகாராணியாக தன்னை காட்டிக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 96 அவங்களே தோத்து போனாங்க. அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்று 2 தொகுதிகள்ல அவங்களே தோற்று போனாங்க. அதனால என்ன நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் மக்களை சார்ந்து இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்வது. கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அதாவது நீங்கள் மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய இதுதான் ஜனநாயகமே தவிர, கவர்மெண்டை தவிர நீங்க உங்க குடும்பத்துக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சரியாக தெரிவது நாளை 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல நாம மக்களை சந்தித்து மக்களுடைய கேள்விகளுக்கு அல்லது மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய கோபங்கள், மக்களுடைய விருப்புகள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. சரி, ரைட். அதுக்கு பிறகு நீங்க கேள்வியிலே சொல்லிருக்கீங்க தமிழக அமைச்சரவை மாற்றமும் விமர்சனமும் சொல்லிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, இந்த நாட்டோட அவலம் என்னன்னு கேட்டா, கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை சிறைக்கு போகிற பொழுது கதறி எழுத மக்கள் அவர் சிறையில இருந்து வெளியே வரும்போது அவரை வரவேற்க ஆள் கிடையாது. சுப்பிரமணிய சிவாங்கிற ஒரே ஒரு ஆள் தான் வரவேற்றாரு. சரி, எது நாட்டுக்காக தியாகம் பண்ண அந்த வாவுசிக்கு. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தேசிய கொடி கீழே விழுந்து விடாமல் காப்பாற்றுவதற்காக, தடுத்து நிறுத்தியதற்காக போராடி ஜெயிலுக்கு போகல. அவர் ஒரு குற்ற வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு குற்ற வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது, ஜாமீன்ல ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிபந்தனை ஜாமீன். இன்னைக்கு கூட அவர் அந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, செந்தில் பாலாஜிக்காக செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுக்கணும், உதயநிதிக்கு பதவி கொடுக்கணும். இந்த உதயநிதி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பதவி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சஃபலிங் நடந்தது. எது அந்த ஒரு அமைச்சரவை மாற்றம் என்கிற ஒரு கலவை நடந்தது. அந்த கலவையில கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் அவர்கள் எனக்கெல்லாம் மிக நெருங்கிய நண்பர். ஆனா கோவிச்செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொறுப்புக்கு தகுதியானவரா என்றால் தகுதியானவர், அது வேறு. ஆனால் திரு பொன்முடி அவர்களுக்கு பதவியிறக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? மேதகு ஆளுநர் அவர்களோடு திரு பொன்முடி அவர்கள் மிகவும் முரண்பட்டு விட்டார். ஆகையால் திரு மேதகு ஆளுநர் அவர்களோடு உடன்பாடாக இருக்கிற ஒருவர் அந்த துறைக்கு அமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர் கோவிச்செழியனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி இருக்காங்க. பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அமைச்சரவை மாத்துறது வைக்கிறது எல்லாமே முதலமைச்சருடைய பொறுப்பு, அவருக்குள்ள உரிமை. இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை அந்த சர்க்காருக்கு, அரசுக்கு, திமுக அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அதே இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தெரியுது. ஆனா நீங்க கையில் எடுக்க போகிறோம்னு சொல்றீங்கல்ல, இந்த வாரிசு அரசியல்னு சொல்றாங்க, எங்கேயாச்சும் வாரிசு அரசியல்ங்கிறாங்க, நீங்க கூடுதலாக நெப்போட்டிசம்னே சொல்றீங்க. சரியா? நீங்க இதை அரசியல் ரீதியாக இதை நீங்க கையில் எடுத்துக்க அப்படின்னா இதுக்கு இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுதா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 1957 15 எம்எல்ஏக்களை வச்சிருந்த திமுக 1962 50 எம்எல்ஏக்கள், 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆனா ஒவ்வொரு அரசியல் இயக்கமே போராடி போராடி போராடி, நாங்களுமே கடந்த காலங்களில் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 18% வாக்குகளை பெற்றிருக்கிறோம்.
இன்னும் ஒரு 7% வாக்குகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்குமானால் அதற்கு நான் யாருன்னு சொல்ல விரும்பல. இவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய திரு விஜய் அவர்கள், திரைப்பட செல்வாக்கு பெற்ற விஜய் அவர்கள் வருகிறார், அண்ணன் சீமான் இருக்கிறார். இன்னும் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது தெரியல. அவர் திருமாவளவன் என்ன முடிவெடுப்பார் தெரியாது. அதனால அரசியல்ல எதுவும் சாத்தியம். ஒரே ஒரு இரவு என்பது அதிக நேரம். அந்த ஒரு இரவுல என்னென்னவோ நடக்கும். ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். திமுக ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வேலை செஞ்சிருக்கு. என்ன செஞ்சு தெரியுமா? 28ஆம் தேதி காஞ்சிபுரத்துல திமுகவினுடைய 75வது ஆண்டு பவள விழா. அதுல கூட்டணி கட்சியை சார்ந்து அனைவரையும் ஒன்றாக, முரண்பட்டு இருந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களை எல்லாம் முதலமைச்சரை புகழ்பாட வைத்து, திமுகவை புகழ்பாட வைத்து விட்டு அன்றைக்கு இரவே அமைச்சரவை மாற்றம். அதில் குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளவரசராகவும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவும் பட்டம் சூட்டப்பட்டார்களே, இது திமுகவினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாங்க பாருங்க, அது திமுகவுடைய ராஜதந்திரம். ஓகே சார், இதை எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கிறது. காங்கிரஸ் பெரிதாக இன்னும் இதுக்கு ரியாக்ட் பண்ணல. EVKS இளங்கோவன் எல்லாம் இதை வரவேற்றிருக்கிறார். இளங்கோவன் இதை வரவேற்றிருக்கிறார். இவங்க கையில் எடுக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியல்னு கையில் எடுக்கிறாங்கல்ல, அது இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் பிரச்சாரங்களில் எடுபடுமா சார்? அது இன்றைக்கு ஒரு நல்ல விளம்பரத்தை பாஜக சகோதரர் தூத்துக்குடி செல்வம் கொடுத்துருக்காரு. பவள விழா மாநாடெல்லாம் மக்களுக்கு போய் சேர்த்துட்டாரு. முதலமைச்சர் பதவி ஏற்றெல்லாம் சேர்த்துட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லிக்குவோம். கிட்டத்தட்ட 30 தலைவர்களுடைய வாரிசு பட்டியல், பாஜகவுடைய வாரிசு பட்டியல், குடும்ப பட்டியல் என்கிட்ட இருக்கு. 30 பேர். குறிப்பாக இந்த 30 பேர் படத்தையும் போட்டு இன்னைக்கு தெளிவாக வெளியே வந்திருக்காரு. சொல்ல வர்றேன். ரொம்ப அதிகமாக போண்டில்லை. அமித்ஷா அவர்கள் மகன் இன்னைக்கு ஒரு முதல் மந்திரி பதவியை விட அதிகமான பொருளாதார வரவு செலவு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு எதுக்கு முன்னால் எந்த பிசிஐயில் எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு பதவிக்கு வந்தார். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? அமைச்சர்களாக இருக்காங்க. அதனால் வாரிசு குடும்ப அரசியல்னு பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு எந்த யோகியதாம்சமும் இல்லை வச்சுக்குவோம். ரெண்டாவது விஷயம், ஒரு முதல் மந்திரிக்கு யாரை மந்திரி ஆக்குறது, யாரை துணை முதல்வர் ஆக்குறதுங்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், பல்வேறு வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் கற்பழிப்பு வழக்குகள் இருக்கக்கூடிய 3ல் 1 பங்கு இருக்கக்கூடிய பாஜகவினர் எம்பியாக இருக்காங்க, ஒரு சிலர் எம்எல்ஏவாக இருக்காங்க. வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. திரு அமித்ஷா மேலே இன்னைக்கும் குஜராத்தில் வழக்கு இருக்குது. அமைக்கி வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். அமித்ஷா வாய்க்கலாம், அமைக்கி வாசிக்கிறாங்க. அதனால் இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் ஒரு புறம் எடுத்து வச்சுக்குவோம். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் ஏறத்தாழ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் 5 வருஷமாக இருக்கார். அந்த 5 வருஷம் கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாத பலர் இன்னைக்கு முதல் மந்திரியாக துணை மந்திரிகளாக நினைச்சவொன்னே வந்துடுறாங்க. அது மட்டுமல்ல, 21 பேர் குற்றம் சாட்டப்பட்டு, யாருன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அஜித் பவார்ல இருந்து, ராணேல இருந்து, உங்களுக்கு பிஜேபியில் போய் சேர்ந்த 21 பேர் இன்னைக்கு பதவியில் இருக்காங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் மீது பிரதமர் குற்றம் சாட்டுறாரு. அடுத்த வாரமே அவங்க பாஜகவுக்கு போறாரு. அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி. இவ்வளவு மோசமான ஒரு பாஜக கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு துணை முதல்வருக்கு பதவி கொடுக்கறத, ஏற்கனவே அமைச்சராக இருக்காரு, எம்எல்ஏவாக இருக்காரு, கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் மந்திரிக்கு இருக்கு. அந்த கட்சி ஏற்றுக்கிடுச்சாங்கிறதா முக்கியம். ஏதாவது ஒரு முணுமுணுப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, சரி கூட்டணி கட்சிகள் ஏதாவது எதிர்த்து சொன்னால் நியாயம். யாருமே எதிர்க்கலை. மக்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுகவினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த திமுகவினர்கள் சட்டமன்றத்தில் பலத்தோடு இருக்கிறார்கள். அந்த பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரை அமைச்சராக்குவது இன்னும் நல்லா தெரியும். நாளைக்கு மக்கள் விரும்பலை, தேர்தல் வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம். மக்கள் விரும்பி தான் இதை செய்திருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. சும்மா ஒன்றும் இல்லை.
அப்போ மக்கள் இதை போய் வாரிசு குடும்பம் என்று சொல்வதெல்லாம் இது வந்து கோமாளித்தனம் தான் சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு வழக்குகள் என்று சொன்னால் இந்த வழக்குகள் வந்து இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு ஆளுநர் பாஜக ஆதரவு ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாரா? இந்த அமைச்சர்களுக்கு பண்ணார். அதெல்லாம் விட இன்றைக்கு அவங்க வந்து ஒரு பழங்குடி அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவரை உயர்வு கல்வித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது என்னுடைய நண்பர், அவர் தொலைக்காட்சியில் நம்மோடு விவாதம் செய்யக்கூடிய நண்பர் தான். யார்? மிஸ்டர் செலியன் அவர்கள். அதனால அவருக்கு கொடுத்தது ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர், திருவிடை மருதூரில் இன்னைக்கு சமத்துவபுரம் வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் தொடர்ந்து 3 முறை அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் குய்யோ முய்யோன்னு சொல்லி கத்துறதுல அர்த்தமே கிடையாது. அவங்க தலையில முடி இருந்தா அள்ளி முடிக்கிறாங்க. உங்களை மொட்டையா இருக்கீங்க, நீங்க மொட்டையா இருந்தா உங்களால பூ வைக்க முடியாது. அள்ளி முடிக்கணும், பூ வைக்கணும்னு சொன்னா இது இருக்கணும். இதுதான் விஷயம். அப்ப இன்றைக்கு பல்வேறு வழக்குகளில் சிக்கியவர்கள் பல்வேறு கட்சிகளில் பதவியில் இருக்கும் பொழுது, அதுவும் பாஜகவில் பெரும்பான்மை இருக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சட்ட ரீதியாக, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியில் இருந்தவர் தான். என்னைக்கு ஒரு சட்ட ரீதியான எதிர்ப்பு அவருக்கு வந்துச்சோ அவர் பதவியை விட்டு போறாரு. நாளைக்கு வந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது போவார். திமுக அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, இந்தியா கூட்டணி கவலைப்படுறதில்ல. இன்றைய பொறுத்தவரை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுல சட்டவிரோதம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கவர்னரை தான் நம்ம கேள்வி கேட்கணும். சட்டவிரோதம் யாரும் சொல்லல, சொல்கிறேன். சட்டவிரோதம் இருக்கிறதாக பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கூட அவர் போய் கையெழுத்து போடுறாரு, இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னால் நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்காது, அல்லது போகிறவங்க சும்மா இருக்க போகிறதில்ல. அதனால் இன்றைக்கு ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் திரு ஆவடி நாசர் அவர்கள் இன்னைக்கு மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்காரு. அதில் என்ன இருக்குது? ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் மேலே உள்ள குறைகளை சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் நினைச்சா ஒரு பதவியை எடுக்கலாம், ஒருத்தருக்கு பதவி கொடுக்கலாம். இதுதான் உண்மையை ஒழிய இன்றைக்கு முதலமைச்சருடைய அந்த உரிமையில் நம் தலையிட முடியாது. அவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. எப்படி திரு மோடி அவர்கள் ஒரு பயங்கரவாத வழக்கில் சிக்கிய ஒரு பெண்ணுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாலும் சாத்வி பிரக்யாங்கிறது அது அவர் கொடுத்தாரு. யாருன்னு கேட்க முடியும்? மகாத்மா காந்தியை மகாத்மா காந்தியை ஜாமீன்ல தான் இருக்காங்க அவங்க. நான் கேட்கறது அந்த மாதிரி ஜாமீன்ல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவில் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை பாஜக தான் செய்திருக்கிறது. ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. நேரிலே சத்தியம் சாத்தியமும் தொடர்கிறது. இளங்கோவன் ராஜசேகர் சார் 2026 தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே நகரத் தொடங்கிருச்சு. இந்த பவள விழா கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவோட பவள விழாவில் பேசும்போது நாம் வெள்ளி விழா கொண்டாடினோம், பொன் விழா கொண்டாடினோம், இன்னைக்கு பவள விழா கொண்டாடுகிறோம். நாம் நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடும் போதும் திமுக ஆட்சியில் தான் இருக்கணும் அப்படின்ட்டெல்லாம் அவர் சொன்னார். 26 தேர்தலில் இன்னும் விஜய் வரப்போகிறார், பிஜேபி நாங்கள் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எதிர்த்து பேச மெஜாரிட்டி பலத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் யாரும் எதுவுமே சொல்லலை, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு இவர் துணை முதலமைச்சராக முன்னிறுத்தி அடுத்த முகமாக கொண்டு வந்துட்டாங்க உதயநிதி ஸ்டாலினை. ஆனா திமுக தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது இது ரொம்ப சரியான நேரத்தில் சரியாக எடுக்கப்பட்ட முடிவா சார்? இது சரியான நேரத்தில் சரியாக எடுக்கப்பட்ட முடிவான்றது எனக்கு இன்னும் சரியா என்னால அதை சொல்ல முடியல. நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல விட்டுட்டு வர்ற எலெக்ஷனை விட்டுட்டு அடுத்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா அதுக்கப்புறம் தான் அவரை ஒரு டெப்டி சிஎம்மா இவரை ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தோம். பட் இது ஒரு சர்ப்ரைஸ் மூவ் தான், கொஞ்சம் சர்ப்ரைஸ் மூவ் தான். அதாவது எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இவரை ப்ரொமோட் பண்றாங்க. இவர் ஒரு திமுகவுக்கு வருங்கால தலைவர்ன்றது நீங்களே இப்ப நீங்க கோடிட்டு காமிச்சிட்டீங்க உங்க இதுல சம்மப்ல. சோ வருங்காலத்துக்கு யார் இருப்பா? ஒரு 45 ஏஜ்ல ஏன்னா திமுக மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்துச்சுன்னா, இட் இஸ் ஏஜிங், இந்த பார்ட்டி இஸ் ஏஜிங். அது ஒரு இளைஞர்களுக்கு இது வேணும் அப்படின்றதுல அவங்க போற ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் ஸ்டாலின் இந்த பக்கம் இளைஞர் அணி செயலாளர்ல இவர் உதயநிதி கொஞ்சம் நடுவுல சுவாமிநாதன் வச்சுட்டு இப்ப உதயநிதியை கொண்டு வரும்போதே அது ஒரு முதல் படிக்கட்டா தான் நம்ம அப்ப பாக்குறோம். சரி, ஒரு ஃபேமிலி ஒரு பார்ட்டியை கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அது அந்த பார்ட்டி சார் முன்னாள் எம்எல்ஏ சொன்ன மாதிரி அவங்க குடும்ப பார்ட்டி, அது குடும்பத்துக்கான எல்லாருமே அவங்க அதுல இருக்காங்க. திமுகன்றது அவங்க ஜெனரேஷன்ஸா அதுலயே அவங்க வராங்க. இது ஒரு பார்ட்டியாவே ஒரு வெல் நீட் ஃபேமிலி அப்படின்றாங்க. அவங்க அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல அதுக்குள்ள இருந்து அவங்களுக்கு உகந்த ஒரு முகம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உள்பார்ட்டி இன்டர்னல் பார்ட்டியில இன்டர்னலா எந்த பிரச்சனையும் இல்லாத போது நம்மள மாதிரி வெளியாட்களுக்கு இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. இதுல அவங்க பார்ட்டி அஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு முகத்தை நிறுத்துறாங்க. வேணுமா வேணாமா என்றதை மக்கள் டிசைட் பண்ணணும்னா அது எலெக்ஷன்ல தான் டிசைட் பண்ணணும்.
சோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் வருங்காலத்துல உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்றத அவங்க பவள விழாக்கு அப்புறமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. வர எலெக்ஷனையும் அவங்க 2026 உதயநிதியை மாஸ்கட்டா வச்சுதான் அவங்க பேஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கலைஞர்ன்றவர் ஒரு பெரிய டவரிங் ஃபிகர். அவர் அவருடைய இமேஜ் இஸ் ஐகானிக். அதனாலதான் ஸ்டாலின் ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு கீழே டியூட்டர்ஷிப்ல 20-25-30 வருஷம் அவருடைய இளமையில அவருடைய அரசியல் வாழ்க்கைய ஒரு அவருக்கு கீழே அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்ததுனாலதான் அவ்வளவு வேகமா வளர முடியல. இப்ப இருக்கிற நம்ம முதல்வர் M.K. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நல்லா பாத்தீங்கன்னா இப்ப அவர் அந்த விதமான ஒரு இதை அவருக்கு கொடுக்க விரும்பல. அவரு மேண்டில், அதாவது ஸ்பெக்டர், அந்த செங்கோல்னு சொல்றீங்களே பிஜேபியில, அந்த செங்கோலை அழகா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அவருடைய சீக்கிரமே ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஏன்னா பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, பார்ட்டி வெல்நீட்டா இருக்கு, யுனைடடா இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்ப இருக்கிற சிஸ்டத்துல இதுதான் பாசிபிலிட்டி அவங்களுக்கு. வேற யாராவது ஒரு எல்லாரும் சொல்றாங்க சோசியல் மீடியால எல்லாம் இவங்கதான் பேசிட்டு இருக்காங்க, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டில இருந்து எந்த விதமான டிசன்ட் வாய்ஸும் வரல. இல்ல யாராவது எந்திரிச்சு ஓப்பனா இதை நான் அப்போஸ் பண்றேன், எனக்கு இது பிடிக்கல, அந்த காலத்துல மதியழகன் பண்ண மாதிரி, நெடுஞ்செழியன் சொன்ன மாதிரி யாராவது சொன்னாங்களா? இல்ல புரியுது. அப்ப நீங்க இது ஒரு கன்சென்சஸ் நீங்க எடுத்துக்கணும். இது ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு கேபினெட்டை விட்டுருங்க, பார்ட்டிக்குள்ள எந்த விதமான ஒரு முணுமுணுப்பும் ஒரு சலசலப்பும் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு அதுல என்ன பெரிய இது இருக்குது? அது மக்கள் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்றது 2026 எலெக்ஷன்ல சொல்லிட்டு போறாங்க. புரியுது. அதனால வருங்காலத்துல திமுகவை பொறுத்த மட்டில் உதயநிதி ஸ்டாலின் கையில தான் இனிமே அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அத அவர் அழகாவே எல்லா ஒரு கூட்டணி கட்சிகளும் அதுல இனிமே முரண்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பவள விழால அவர் இவர் சொன்ன மாதிரி அவர் பாஜகவின் அண்ணன் செல்வம் சொன்ன மாதிரி அழகா யுனைட் பண்ணிட்டாரு. அவரே சொன்னாரு, அருமையா செய்து விட்டார். ராஜதந்திரம் வார்த்தையை சொன்னாரு. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். அப்ப உண்மை நம்ம பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. சரி 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 சார். விசி சந்திரகுமார் சார், விசி சந்திரகுமார் சார், என் ஊர் சேலம் சார். இது நீங்க வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு பிறகு அங்க ஒருத்தர் மினிஸ்டரா வந்திருக்கிறாரு அப்படின்னா இப்பதான் வந்திருக்கிறாரு. நாங்க 21 தேர்தல் முடிந்த பிறகு நீங்க கோவி செழியன், ராஜேந்திரன் போன்றவர்கள் அமைச்சரா வருவாங்கன்னு எதிர்பார்த்தது தான், எல்லாரும் எதிர்பார்த்தது போல. பட் இப்பதான் ஒருத்தர் வந்திருக்காரு சார். ஏன்னா அவருடைய வாரிசு பெரிய அளவில் இல்லை, அவரு தவறுதலாக இயற்கை எதிட்ட காரணத்தினால இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நான் இது ஒரு மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல நீங்க தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ ஆனவங்க, அவங்களுக்கே தான் சீட்டு. தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் எம்பி பதவி, ராஜ்யசபா பதவி, இப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதிமுகவை போல திமுக இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பார்ட்டி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றீங்களே, இவங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்குமா? வேற யாருமே இந்த மாவட்டத்தில் வேற யாரும் எங்களுக்கெல்லாம் வரவே வராதா இப்படிங்கிற எதிர்பார்ப்புகளே இல்லாமல் உங்க கட்சியினுடைய தொண்டர்கள், இந்த 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க உறுதியா நம்புறீங்களா? சார் ஃபர்ஸ்ட் அவர் செல்வம் சார் சொன்னதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன்ல நின்று வெற்றி பெற்று அதன் பிறகு அமைச்சராகி இன்னைக்கு துணை முதலமைச்சராயிருக்காரு. இதுல எங்கேயும் பேக்டோர் வழியா உள்ள வரல. ஆனால் இவர்களுடைய அமைச்சரவையிலேயே மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா புறவாசல் வழியா தான் உள்ள வந்தாங்க ஆச்சுங்களா. அவங்கள மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல மக்களை போய் நாடி வந்தாங்களா? ரைட். அடுத்து வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் சார், அவரும் பாத்தீங்கன்னா புறவாசல் வழியா தான் உள்ள வந்தாரு. அவரு மக்கள் சந்திச்சாரா, மக்களை ஏத்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்களை வைத்து அவர்கள் அங்க அமைச்சரவையில வச்சுக்கிட்டு உதயநிதி அவர்களை குறை சொல்வதுங்கிறது நிச்சயமாக ஏற்புடையதல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரெண்டாவது,
நீங்க கேட்டீங்க இல்லையா சேலம் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் பத்தி சொன்னீங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சரவையில யார் யாரை பங்கெடுத்துக் கொள்ள செய்ய வேண்டும், அதற்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சார். எங்க கட்சியில இன்னைக்கு 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்கோம். ஒரு தேர்தல் அப்படின்னா எம்பி எலெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 20 பேர்ல இருந்து 25 பேருக்குள்ளதான் எங்க திமுகவில் இருக்கின்றவர்கள் நிற்க வைக்க முடியும். மீதி கூட்டணி கட்சி இருக்காங்க. சரி. அதே போல ஒரு 234 தொகுதி இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல ஒரு 150 பேரை தான் நாங்க அவர்களை மட்டும்தான் அதுல வேட்பாளராக திமுகவின் சார்பில் நிறுத்த வைக்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இதுல வாய்ப்பு கிடைத்தவர்கள் அல்லாது வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் திறமையற்றவர்களோ அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதோ அல்ல. இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியில எல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க தான் போறாங்க. நான் கேட்கிறேன் சார், வில்சன் சார் எந்த அடிப்படையில எம்பி ஆக்கப்பட்டார் ராஜ்யசபால? என்ஆர் இளங்கோ சார் எந்த அடிப்படையில் ஆக்கப்பட்டார்? KRN ராஜேஷ்குமார் எந்த அடிப்படையில் ஆக்கப்பட்டார்? MM அப்துல்லா எந்த அடிப்படையில் ஆக்கப்பட்டார்? இது அதாவது நீங்க ஏதோ ஒரு 2 பேர் மட்டும். அதே போல தொழிற்சங்கத்தில் நீண்ட காலமா இருந்த சண்முகம் அவர்கள் வந்திருக்காங்க. அது எந்த அடிப்படையில் அவர் நீண்ட காலமா இருக்காரு, பண்ணிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு அவருக்கு ராஜேந்திரன் அவருக்கு அமைச்சராக இன்னைக்கு வீரபாண்டியருக்கு அப்புறம் கொடுத்திருக்காருன்னு சொன்னா தலைவருக்கு ஒரு சில காரண காரியங்கள் இருக்கும். இந்த காரணத்துக்காக இப்போதைக்கு வேண்டாம், பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அதே அவர்கள் நாசர் சார் பாத்தீங்கன்னாக்கா அவரை விடுவிச்சாரு. திரும்ப அவருடைய தலைவருடைய அதற்கு பிறகான அவருடைய முடிவு, அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள், அதுல ஏதோ அவர் ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்காரு. அதுக்கு பிறகு திரும்ப அவர் கொண்டு வந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா கோவை செழியனண்ணனை பாத்தீங்கன்னாக்கா அவரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு பட்டியலின சமுதாயத்துல இருந்து ஒருவரை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி இருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இதுதான் முதல் முறை. அதோடு மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேங்க. இந்த அமைச்சரவை மாற்றத்துல பாத்தீங்கன்னாக்கா மதிவேந்தன் அவர்களுக்கு இன்னைக்கு ஆதி திராவிடர் நலத்துறை கொடுத்திருக்காங்க. அந்த ஆதி திராவிடர் நலத்துறையில எனக்கு விவரம் தெரிந்து ஒரு 50 ஆண்டு கால அரசியல்ல ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆதி திராவிடர் நலத்துறை என்ற அமைச்சராக வந்ததே கிடையாது. அதையும் இன்றைக்கு எங்களுடைய திராவிட மாடல் அரசு அண்ணன் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கு அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சொன்னார், வழக்கு இருக்கிறது அது இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்களுடைய அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா, நீங்க 2Gன்னு சொல்லி ஒரு பொய்யாக புனையப்பட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்கு தலைவர் கலைஞர் சொன்னார், வழக்கை முடித்ததுக்கு பிறகு நீங்க பதவி ஏற்றுக்கலாம் வாங்கட்டாரு. அவரு வந்துட்டார், பதவி ராஜினாமா பண்ணிட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிரபராதி என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் அந்த 15 ஆண்டு காலம் அவருடைய இழப்பு எவ்வளவு? அவருடைய கட்சியில அவருடைய வளர்ச்சி தடைபட்டது இந்த ஒரு காரணத்தினால. இப்படி பல்வேறு தரப்புல இன்றைக்கு ஆய்வு செய்து பல்வேறு தரப்புல இருக்கிறவர்கள், அவரு செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா அவர் ஒரு BC, அவரு ஒரு பட்டியலின மக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அவரு ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா அவர் MBCல வருவாரு. இப்படி சமூக நீதி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. இன்னைக்கு சமூக நீதியினுடைய திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டில் நடக்குது. அதனாலதான் தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னாக்கா எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா பிரிவை சார்ந்தவர்களுக்கும் சரிசமமாக பரவலான முறையிலே அந்த அமைச்சரவை பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சிலரை பதவியிலிருந்து எடுத்திருக்கார் தலைவர் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் ஒரு சில காரணங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தால் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில எத்தனை மாற்றங்களை நடத்தி இருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால உதயநிதி அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை கருதியும் 2026 தேர்தலை எதிர்நோக்கியும் திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த 2026 தேர்தலில எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த துணை முதலமைச்சர் என்கின்ற பதவியிலே அவர் எந்த அளவுக்கு செயல்படுகிறார், அந்த செயல்பாடு மக்களை எப்படி போய் சென்றடைய போகிறது என்பதை நீங்க இனி வரும் காலத்தில் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அவருடைய பணி எப்படின்னு பார்த்திருக்கீங்க. ஒரு இளைஞரணியினுடைய செயலாளராக இருந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட பணிகளை ஆற்றினார். ஒண்ணு இல்ல சார், ஒரு சிம்பிளா சொல்ற, கட்சியில எதுவுமே சொல்லல. அவர் கூப்பிட்டு இளைஞரணியில சொன்னார், ஒரு தொகுதிக்கு 10,000 பேர், ஒரு தொகுதிக்கு 10,000 பேர், நமக்கு 234 தொகுதியிலையும் வேணும்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திலே 25 லட்சம் உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் கட்சியில சார். அவன் எந்த கட்சியிலும் இல்ல. அந்த பசங்க இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள், அவங்களை கொண்டு 25 லட்சம் பேர் கேட்டார். அதே போல நீட்டுக்காக நம்ம எவ்வளவு போராடிட்டு இருந்தோம்.
அந்த அனிதா என்கின்ற பெண் வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த நீட்டை கையில எடுத்து இன்னைக்கு அந்த இளைஞரணி தான் கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர் 50 லட்சம் அட்டையில வந்து இன்னைக்கு மத்திய அரசுக்கு வந்து ஒரு இந்த நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்லி இப்ப நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவரிடத்துல தலைவர் ஒவ்வொரு வேலையா கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கின்ற அத்துணை வேலைகளையும் மிக சிறப்பாக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இளைஞரணி மாநாட்டில் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாரு, அதாவது தன்னை பற்றி அவர் பேசுறார். நான் கலைஞர் அண்ணா காலத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு சொல்றார். எனக்கு வந்து இவ்வளவு ஆசை இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவோடு அரசியல் செய்து விட்டேன், பெரியாரோடு இருந்து விட்டேன், அண்ணாவோடு இருந்து விட்டேன், கலைஞரோடு இருந்து விட்டேன், இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதியோடு இருக்கிறேன். நாளை எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதும் இந்த இயக்கத்திலே அவருக்கு கீழே நான் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இளைஞரணி மாநாட்டிலே அவர் பேசியிருக்கிறார். அதனால எங்க கட்சிக்குள்ள இந்த சலசலப்பு அல்லது வந்து சீனியர் ஜூனியர் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இது அந்த மாதிரியான எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் துணை முதலமைச்சராக அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி அவர்களை அறிவித்த பொழுது, அதாவது ஏற்கனவே இருந்த வரவேற்பை விட இன்றைக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. கட்சியினுடைய ஒட்டுமொத்த அடிமட்டம் முதல் கொண்டு மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் வரை அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து அந்த தலைவர் எடுத்த அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்கபலகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுடைய அவர்களுடைய இயலாமை ஆற்றாமைக்காக வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியை ஒழிய வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு நம்ம அடுத்து வாரிசுகள் அடிப்படையில் அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ மத்திய அமைச்சர் பதவியோ முக்கியமான பொறுப்புகளோ அல்லது மாநில தலைவர் பதவியோ கொடுத்தா யாருக்கும் தெரியாது. அதே ஒரு மாநில கட்சியாக இருக்கும்போது இங்க வாரிசு அரசியல் நடக்குது, நெப்போட்டிசம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மையப்படுத்தி ஒரு ஸ்டேட்ல ஒரு பாலிடிக்ஸும் சென்ட்ரல்ல ஒரு பாலிடிக்ஸும் பண்ணலாம் அப்படின்ட்டு பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் எடுபடும் நினைக்கிறீங்களா? நீங்க நண்பர் சந்திரகுமார் வந்து ரொம்ப பலகீனமான வாதங்களை வச்சாரு. ஏன்னா அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திமுகவுடைய வரலாறுகளை இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு, ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் மேலவை உறுப்பினர் ஆகி அவங்க அமைச்சரானாங்கன்னு சொன்னாங்க. கேக்குதா? கேளுங்க, நான் சொல்லி முடிக்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வந்து 1962 சட்டமன்றத்துல காஞ்சிபுரத்துல நடேச முதலியார்ட்ட தோத்த பிறகு அவர் ராஜ்யசபாவுக்கு தான் போனார். ஒண்ணு. ரெண்டாவது, 1967 அண்ணா சட்டமன்றத்துக்கு போட்டியிடாமல் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மேலவை உறுப்பினராகத்தான் முதலமைச்சர் ஆனார். இது நண்பர் சந்திரகுமார் தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, பட்டியலின அமைச்சர், ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக பட்டியலின சார்ந்த ஒருவரை நான் தெரிந்த அரசியல்ல அவை நண்பர் கோவிச்செலியனை தான் ஆக்கியிருக்காங்கன்னு இவர் சொன்னாரு. தவறா சொல்றாரு. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஐயா கக்கன் அவர்களை போன்ற யோக்கியர்களை அவரை உள்துறை அமைச்சர் ஆக்கினார் ஐயா பெருந்தலைவர் காமராஜர். அது போக அன்னைக்கு பரமேஸ்வரன், இந்த நினைவு சரியா இருந்தா அண்ணன் இதயத்துல்லா சொல்லுவாரு, பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்கினாரு ஐயா பெருந்தலைவர் காமராஜர். அதனால பெருந்தலைவர் காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் நினைச்சிடாதீங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேசியத்தினுடைய தலைவர். காங்கிரஸுக்கு அவருக்கு சம்பந்தம் கடைசி காலத்துல அவர் ரொம்ப மனம் நொந்து வெந்து அவருக்கு சங்கடப்பட்டு தான் வந்து கடைசி காலம் அவருக்கு அமைஞ்சது. அதனால அது ஒரு பக்கம். அது போக சேலத்துல இளைஞரணி மாநாட்டு நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வதற்காக நாங்கள் மிகப்பெரிய அளவுல கையெழுத்து இயக்கம் நடத்துறோம்னு சொன்னார். பாத்தீங்களா? இந்த நீட்டை கொண்டு வந்தது திமுகவை சார்ந்தவர்கள் என்பதை நண்பர் சந்திரகுமார் அவர்களுக்கு நினைவுபடுத்துறேன். அது போக நீட்டு கையெழுத்து வாங்கின பாறை இருக்கு பாருங்க, அது அவங்க சேலம் மாநாட்டுல வீதி வீதியா தெருவா அந்த மாநாட்டுல கையெழுத்து வாங்கினது கிடந்துச்சு. அதனால தேவையில்லாத வகையில வந்து வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட வேண்டாம், விட்டுருங்க. அது போக நான் இப்போ என்ன சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா, அது சர்ச்சை, நான் என்ன சர்ச்சை சொல்றேன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது
சட்டப்படி சரியா தப்பா என்றால் சரி, சட்டப்படி சரி. மரபுப்படி ஜனநாயக இயக்கமாக இருக்கிற மக்கள் சார்ந்த இயக்கமாக இருக்கிற திமுகவில் அவரை விட மூத்த தலைவர்கள், தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்தே தவிர எங்களுடைய விமர்சனமா நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. ஏன்னா முதலமைச்சருக்கு இருக்கிற தனிப்பட்ட உரிமைங்கிறதெல்லாம் எங்களுக்கு அரசியல் சட்டமும் தெரியும், நடைமுறையும் தெரியுங்கிறதுனால அதனால அதுக்குள்ள நான் வரல. இதே நேரத்துல மக்களை சார்ந்துதான் ஜனநாயகம் என்பதால் நீங்க நாளைக்கு மக்களை சந்திக்க போகிற பொழுது மக்களிடத்துல கேள்வி மக்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அன்றைக்கு மக்கள் உங்களுக்கான நல்ல தீர்ப்பை, நியாய தீர்ப்பை வழங்குவார். சரி சரி சார், ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத திருமதி நிர்மலா அம்மா அவர்களும் அதே போன்று ஜெய்சங்கர் அவர்களும் அண்ணாவும் ஒன்றா. அண்ணா ஒரு கட்சியை உருவாக்கி பல எம்எல்ஏக்களை உருவாக்கி ஒரு ஆட்சியை பிடிச்சு ராஜ்யசபாவில் வந்து அவர் பேசிய அண்ணாவும் இவர் ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம், அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் பிஜேபி உடைய வாரிசு, குடும்ப அரசியல் 30 பேர் சொல்லிட்டேன். அதிமுக மட்டும் என்ன, உங்களுக்கு நன்றாக தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத ஜானகி அம்மையார் முதல்வராக வந்தார். இதே அதிமுக ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, அது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்களை பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுது, நெடுஞ்செழியன், எஸ்டி இவர்களெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்லிமெண்ட் ஆக்கி அதற்கு பிறகு இதே அதிமுகவுடைய தலைவர்கள் தான் ஒரு முதல்வராகவும் ஆக்குறாங்க. அப்ப எந்த அடிப்படையில் அவங்க செஞ்ச, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் இந்த தவறுகளை செய்திருக்கிறது. அதனால இதை தவறு என்று சொன்னால் தவறு, தவறு இல்லை என்று சொன்னால் தவறு இல்லை. அவரே சொல்லிட்டாரு, தூத்துக்குடி செல்வம் சட்ட ரீதியா சரின்னு. அதைத்தான் நம்மளும் சொல்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பாஜகவை எந்த அளவுக்கு புல்டோசர் எதிர்த்து பேசியிருக்கு. சந்திரபாபு நாயுடு லட்டு விஷயத்துல இந்து மக்களை புண்படுத்தி இருக்கிறார்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு பாஜகவினர்கள் இந்துக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த அரசியல் கூட அது வந்து இந்துக்கள் பேர் சொல்லி செய்வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பாஜகவினர் செய்யக்கூடிய அந்த செயல்களை விட இந்தியா கூட்டணி எந்த தவறுகளையும் செய்யவில்லை என்பதற்காக சொல்றேன். அதனால இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கட்சி தனது உரிமையை பயன்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களை ஒரே ஒரு விஷயம் 200 கோடி ரூபாயை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினது மட்டுமல்ல, 200 தொடர் குறுக்கீடு. செல்வம் அவர்களே கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னைக்கு சர்வதேச விளையாட்டு போட்டிகளை திரு உதயாநிதி நடத்தியிருக்காரு. இதுக்கு முன்ன அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ என்ன பண்ணிருக்காங்க? தேசியம். இன்னைக்கு ஹரியானாவில் தமிழ்நாடு வென்று இருக்கிறது, இந்தியா முழுக்க வென்று இருக்கிறது. ஒரு விளையாட்டுத் துறையை சரியாக செய்யக்கூடிய ஒருவர் நிச்சயமாக துணை முதல்வர் ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? திரு முதல்வரோட பேச முடியாத ஒரு சூழல்ல அவரோட பேசி தீர்வு காணலாம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு கட்சிக்காரரோ அந்த அடிப்படையில் தான் வைத்திருக்கிறார்கள். அதனால அவருடைய உரிமைகளை நாம் தலையிட வேண்டாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.